கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। இந்த நல்ல நாளிலே தியானத்துக்கென்று நாம் எடுத்துக்கொண்ட ஒரு வேத வாக்கியம் इस अच्छे दिन में भी ध्यान के लिए लिया गया वचन நீதிமொழிகளின் புஸ்தகம் नीति वचन 23வது அதிகாரம் 23वां अध्याय அதனுடைய 18வது வசனத்தை வாசிப்போம். 18वां वचन पढ़ेंगे। क्योंकि अंत में फल होगा और तेरी आशा न टूटेगी। நிச்சயமாகவே முடிவு உண்டு, निश्चय में भला होगा, உன் நம்பிக்கை வீண் போகாது. तेरी आशा न टूटेगी। நிச்சயமாகவே முடிவு உண்டு, निश्चय अंत में फल होगा, உன் நம்பிக்கை வீண் போகாது. तेरी आशा न टूटेगी। தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது இருக்க வேண்டுமானால் प्रभु के बच्चे यदि हमारी आशा न टूटना है, நம்முடைய நம்பிக்கை தேவன் மேல் இருக்க வேண்டும். हमारी आशा प्रभु पर होना है। உலகத்தில் अनेक மனிதர்களுடைய நம்பிக்கை ஒவ்வொரு பொருட்கள் மீது இருக்கிறது. इस दुनिया में कई लोगों का आशा किसी वस्तु पर है। சிலர் மனிதர்களை நம்புகிறார்கள், कोई मनुष्य पर आशा रखते हैं, சிலர் மாம்ச பலனை நம்புகிறார்கள், कोई शारीरिक बल पर आशा रखते हैं, சிலர் தங்கள் ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறார்கள். कोई अपने धन पर आशा रखते हैं। ஆனா இப்படிப்பட்ட நம்பிக்கை எல்லாம் நம்பிக்கை அல்ல. ये सारी आशा आशा नहीं है, ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய நாமத்தின் மேலும் लेकिन प्रभु के नाम पे पर கர்த்தரிடத்திலும் நம்பிக்கையா இருக்கும் போது जब हम परमेश्वर को पर भरोसा रखेंगे, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. निश्चय तेरा अंत होगा, तेरी आशा न टूटेगी। அதனால ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறவர்கள் इसलिए प्रभु के चरण में आए हुए लोग இன்றைக்கு நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். आज हम अपने आप को जांच कर देखेंगे, நம்முடைய நம்பிக்கை எதன் மேல் இருக்கிறது என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். हमारी भरोसा किसके ऊपर है, हम जांच कर देखेंगे। நம்முடைய நம்பிக்கை மனிதர்கள் மேல் இருக்குமேயானால் क्या अगर हमारा भरोसा मनुष्य के ऊपर है, அந்த நம்பிக்கை கெட்டு போகும். वो भरोसा टूट जाएगा। ஆண்டவருடைய பிள்ளைகள் மனிதர்களை நம்ப கூடாது. मनुष्य पर भरोसा मत करो। அதனால தான் தாவீது சொல்லுகிறார், इसलिए दाऊद कहता है, நாசில் சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை பார்க்கிலும் जिसके नाक में श्वास है उस पर भरोसा करने से बढ़कर ஆண்டவரை நம்புவது நல்லது. परमेश्वर पर भरोसा रखना बड़ी बात है। நாசில் சுவாசமுள்ள மனிதன் जिसके अंदर सांस चलती है, நம்பிக்கையான வார்த்தைகளை பேசினாலே वो मनुष्य भरोसामंद बातें करता है, அவன் பேசுகிற வார்த்தையை மறந்து போவார். लेकिन जो बोलता है वो भूल जाता है। அல்லது கர்த்தர் நம்மேல் அன்பாய் இருப்பது உண்மையானால் यदि परमेश्वर हम पर प्रेमी है, நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் வரும் பொருட்டு जब हम उनके ऊपर भरोसा रखना है, அந்த மனுஷன் சொன்ன வார்த்தையை கர்த்தர் மறக்க வைத்து விடுவார். परमेश्वर कार्य करेगा कि मनुष्य अपने बातों को भूल जाए। அப்ப ஆண்டுடைய பிள்ளைகள் கர்த்தரிடத்தில் நம்ம முறுமுறுக்க கூடாது. अब प्रभु से कभी कुड़कुड़ाना नहीं। அந்த மனிதனை நம்பினதை கர்த்தர் பார்க்கிறார். मनुष्य के ऊपर तुमने भरोसा किया, ये प्रभु ने देखा। அப்ப உன் நம்பிக்கை என் மேல் இருக்க வேண்டும். तेरा भरोसा मुझ पर होना है। இதை உணர்த்துவதற்காக ये याद दिलाने के लिए சில வேளைகளிலே கர்த்தரே மனிதர்களை நம்ம மறக்க வைக்கிறார். कई बार मनुष्य लोगों को भूलने के लिए प्रभु रखता है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। வேதத்தில் ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். पवित्र शास्त्र में घटना देखते हैं। யோசேப்பு சிறைச்சாலைக்கு காரணம் இல்லாமல் அனுப்பப்பட்டார். जब यूसुफ बेवजह बंदीगृह में भेजा गया, அந்த யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும்போது यूसुफ जब बंदीगृह में था, அங்கே 2 சகோதரர்கள் அங்கே இருக்கிறார்கள். वहां पर 2 भाई लोग थे। பானபாத்திரக்காரன் சுயம்பாகிகளின் தலைவன், ராஜாவுக்கு போஜனம் கொடுக்கிறவர். एक राजा को भोजन देता था சுயம்பாகிகளின் தலைவன் और एक पिलानहारा। 2 பேர் அங்கே இருக்கிறார்கள். 2 लोग वहां पर रहते थे। 2 பேரும் ஒரு சொப்பனம் கண்டார்கள். दोनों ने स्वप्न देखा। சொப்பனத்துக்கு அர்த்தத்தை யோசேப்பு சொல்லி கொடுத்தார். स्वप्न का अर्थ यूसुफ ने बताया। யோசேப்பு சொன்ன அர்த்தத்தின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. यूसुफ ने जैसा अर्थ बताया वो ही हुआ। அவர்கள் சிறைச்சாலையை விட்டு वो வெளியெடுக்கப்பட்டார்கள். बंदीगृह से बाहर निकाले गए। யோசேப்பு அவர்களை பார்த்து சொன்னார், यूसुफ उनको देखकर कहा, நீங்கள் ராஜ சமூகத்தில் நிற்கும் போது तुम जब राजा के समूह पर खड़े रहोगे, என்னையும் நினைத்துக் கொள்ளுங்கள். मुझे भी याद रखिए। அந்த ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புகிறார். वो एक शब्द बोलकर भेजा। இந்த 2 மனிதர்களும் சரி என்று ஒத்துக்கொண்டு வெளியே போனார்கள். दोनों लोग ने हाँ बोलकर बाहर निकले। அவர்கள் ராஜ சமூகத்திலே போய் ராஜ அரண்மனையில் இருக்கிறார்கள். जब दोनों राजमहल में राजा के सामने खड़े थे, ஆனா கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகிறது. 2 साल के बाद 2 வருஷம் ஆகி இந்த மனுஷர்கள் யோசேப்பை மறந்து ये போனார்கள். दोनों व्यक्ति मनुष्य लोग यूसुफ को भूल गए। மனுஷர்கள் மறந்து போனார்கள். मनुष्य भूल गए, ஆனா கர்த்தர் அவனை लेकिन நினைத்தருளினார். परमेश्वर ने उस पर स्मरण रखा। சிறைச்சாலையில் இருந்து கர்த்தரையோடு வெளியே கொண்டு வந்தார். परमेश्वर स्वयं यूसुफ को बाहर ले आए। உங்களை விடுவிப்பேன் என்று மனிதர்கள் சொல்லல. आपको मैं छुड़ाऊंगा करके मनुष्य कहेगा। உங்களுக்கு நான் உதவி செய்வேன் என்று மனிதர்கள் சொல்லல. मैं तुम्हारी सहायता करूंगा मनुष्य कहेगा। தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய நம்பிக்கை மனிதர்கள் மீதோ மனிதருடைய வார்த்தைகள் மீதோ இருக்க
கூடாது. प्रभु के बच्चे हमारी भरोसा मनुष्य और उनके शब्दों पर नहीं होना है, ஏனென்றால் மனிதன் வாக்கு மாறுவார், क्योंकि मनुष्य अपना बात पलट देता है, நம்முடைய கர்த்தர் வாக்கு மாறாதே. लेकिन प्रभु कभी वायदा बदलता नहीं। அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். जो कहते हैं उसमें वो निपुण रहते हैं। நாம் மனிதர்களாய் இருக்கிறபடினாலே हम भी मनुष्य हैं। ஒருவேளை நாம் கர்த்தரை மறுதலித்தாலே यदि कदाचित हमने प्रभु को इनकार किया, கர்த்தர் நம்மை ஒரு நாளும் மறுதலிக்க लेकिन மாட்டார். प्रभु ने हमें कभी इनकार नहीं किए। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்க வேண்டும். हमारा भरोसा प्रभु पर होना है। கர்த்தர் மேல் நம் நம்பிக்கை இருக்குமேயானால் यदि हमारी भरोसा प्रभु पर होगा, நம்முடைய நம்பிக்கைக்கு நிச்சயமாய் கர்த்தர் ஒரு முடிவை உண்டாக்குவார். जरूर हमारी आशा का एक फल मिलेगा। மனிதனை நம்புவதை மறந்து விட வேண்டும். मनुष्य के ऊपर भरोसा रखना छोड़ दीजिए। உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், इस संसार में हम जी रहे हैं, எல்லா மனிதர்களோடும் கூட நாம் பழகுகிறோம். सब मनुष्य के साथ हम व्यवहार रखते हैं। சிலர் சொல்லுவார்கள் நம்பிக்கை தான் வாழ்க்கை என்று. कुछ लोग कहते हैं भरोसा करना ही जीवन है। நம்பிக்கை இருந்தால் தான் உலகத்தில் வாழ முடியும். भरोसा होगा तो इस दुनिया में जी पाएंगे। ஆண்டுடைய பிள்ளைகள் நாம் மனிதர்களை நம்பினாலே हम चाहे मनुष्य पर भरोसा रखते, கர்த்தர் நம்மிடத்தில் சொல்லுவது प्रभु हमसे क्या कहते, ஆண்டோருக்கு முதலிடம் கொடுக்கணும், प्रभु को प्रथम स्थान दीजिए, ஆண்டோரை நம்பணும், प्रभु पर भरोसा रखो, ஆண்டவர் மேல் வைத்திருக்க நம்பிக்கையினால மனிதர்களிடத்தில் நாம் சமாதானமாய் இருக்க வேண்டும். परमेश्वर के ऊपर रखा हुआ भरोसा के जरिए मनुष्य से शांति बनाए रहो। அப்ப கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இருக்கும்போது जब हम प्रभु के ऊपर भरोसा रखेंगे, நாம் நம்புகிற காரியம் எதுவோ हम जिस बातों की आशा रखते हैं, அந்த நம்புகிற காரியத்துக்கு நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு ஒரு முடிவை தருவார். उस बात की आशा का जरूर पर अंत देगा, நம்முடைய நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. क्योंकि हमारी आशा कभी नहीं टूटेगी। ஒரு ஊழியக்காரர் ஆரம்ப நாட்கள்ல एक सेवक शुरुआत के दिनों में ஊழியத்தின் பாதையில மிகவும் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தார். सेवा के मार्ग में बहुत तकलीफ उठा रहे थे, ஆனால் இவர் மூலமாய் சந்திக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரன் लेकिन उनके द्वारा उद्धार पाए हुए एक व्यक्ति, கர்த்தர் சகோதரனை ஆசீர்வதித்து परमेश्वर ने इस भाई को आशीष कर வேலை விஷயமாக வெளிநாட்டுக்கு கொண்டு போனார். काम के कागजात में एक बाहर देश गए थे। இந்த ஊழியக்காரருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். सेवक को बहुत आनंद हुआ। அவர் சொல்லிவிட்டார், उन्होंने कहा, நீ திரும்பி வரும்போது जब तू लौट कर आएगा, எனக்கு ஒரு டேப் ரெக்கார்டர் வாங்கி கொண்டு வா. मुझे एक टेप रिकॉर्ड लेके आना। சகோதரன் சரி என்று ஒத்துக்கொண்டார். भाई ने ठीक है करके कहा। குறிப்பிட்ட நாள்ல வருவதாக அறிவித்தார். ठीक समय पर वो भाई लौट कर आने वाले थे। இவருக்கு ரொம்ப சந்தோஷம். बहुत आनंद थे, என் சகோதரன் வரும்போது எனக்கு ஒரு டேப் ரெக்கார்டு கிடைக்கும். क्योंकि जब भाई आएंगे तो मुझे एक टेप रिकॉर्ड मिलेगा। அதனால சகோதரன் வரவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். इसलिए सेवक भाई की अपेक्षा में बैठे थे। குறிப்பிட்ட நாள்ல சகோதரன் வந்தார். एक समय पर वो भाई आए, இவரை சந்திக்க ஊழியரை சந்திக்க வருகிறார். सेवक से मिलने के लिए भाई आए। ஊழியருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். सेवक का मन में आनंद हुआ, நமக்கு இன்னைக்கு ஒரு டேப் ரெக்கார்டு கிடைக்க போகிறது. आज मुझे मेरे हाथ में टेप रिकॉर्ड मिलने वाला है। சகோதரனை பார்க்கிறவருடைய கையில ஒண்ணும் இல்ல. लेकिन भाई के हाथ में कुछ नहीं था। அவர் கேட்டார், तब उन्होंने पूछा, நான் டேப் ரெக்கார்டு வாங்கிட்டு சொன்ன நீ வாங்கி கொண்டு வந்தியா मैंने அப்படின்னு. तुझसे टेप रिकॉर्ड मांगा, तू लेकर आया क्या? அப்போ சகோதரன் சொன்னார், तब भाई ने बोले, ஐயோ நான் மறந்துட்டேன்யா. भाई मैं भूल गया। அந்த ஊழியக்காரருக்கு மனதுல ரொம்ப வேதனை. सेवक का हृदय दुख हुआ। ஆண்டவர் பேசினார், भाई ने प्रभु ने बात किया, நீ என் மேல் நம்பிக்கையா இருக்கிறாய், क्या किसके ऊपर भरोसा रखा है? என் மேல் நீ நம்பிக்கையா இருக்கிறாய், किसके ऊपर भरोसा है? என் மேல் நீ நம்பிக்கையா இருக்கிறாய். मेरे ऊपर भरोसा है। ஆனாலும் फिर भी அந்த நம்பிக்கை என் மேல் வைப்பதை விட்டுவிட்டு मेरे ऊपर भरोसा रखना छोड़कर அந்த மனிதன் உனக்கு ஒரு டேப் ரெக்கார்ட் கொண்டு வருவார் என்று சொல்லி அந்த மனிதனை நீ நம்பினாய். फिर भी तेरी आशा थी कि वो मनुष्य को मैंने बोला वो मेरे लिए लेकर आएगा। அந்த மனிதனை மறக்க வைத்தது நான். मैं उसे भूलने के लिए रखा। நீ என்னை நம்பு. तू मुझ पर भरोसा रख। அன்றைக்கு ஒரு பாடத்தை கற்பித்துக் கொண்டார். तब परमेश्वर ने एक सीख उन्हें सिखाई। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை நம்ப வேண்டும். प्रभु के ऊपर भरोसा रखना है। மனிதர்களை நம்ப வேண்டும். मनुष्य को रखना है भरोसा। நம்பாவிட்டால் வாழ முடியாது. भरोसा नहीं रखेंगे तो जी नहीं पाएंगे। அதே சமயத்தில் लेकिन தேவ பிள்ளைகளிடம் கர்த்தரை நம்பும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். परमेश्वर ने उनके ऊपर भरोसा रखने बुलाया है। நம்முடைய நம்பிக்கை முழுவதும் கர்த்தர் மேல் இருக்க வேண்டும். हमारा सारा भरोसा प्रभु के ऊपर होना है। நம்முடைய நம்பிக்கை முழுவதும் கர்த்தர் மேல் இருக்கும்போது हमारा पूरा भरोसा जब प्रभु के ऊपर होगा, நம்முடைய நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. हमारी आशा फिर
फिर कभी न टूटेगी। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। ஆண்டுடைய பிள்ளைகள் प्रभु के बच्चे ஒரு இதே போலதான் ஒரு கிராமத்துல ஒரு ஊழியக்காரர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ग्राम विभाग में एक सेवा कर रहे थे। ஆரம்ப நாட்கள்ல மிகவும் ஊழியங்கள்ல கஷ்டம். शुरुआत में बहुत तकलीफ में थे। ஆனா ஒரு குறிப்பிட்ட சகோதரன் एक भाई மாதந்தோறும் அவருக்கு மணி ஆர்டர் அனுப்பி வைப்பார். उनको महीने महीने पैसे भेजते थे। மணி ஆர்டர் வரும், पैसा आता था। ஆனா சகோதரனுக்கு ஆண்டவரை விசுவாசித்து நம்பி ஊழியத்தை செய்து கொண்டிருந்தாலே चाहे वो भाई विश्वास करके प्रभु के भरोसा में सेवा कर रहे थे, மாம்சத்தின்படி शारीरिक तौर से அந்த குறிப்பிட்ட டேட் வரும்போது जब वो ठीक समय दिन आता था, மணி ஆர்டர் வரும் என்று சொல்லி போஸ்ட்மேனை எதிர்பார்த்து இருப்பார். तुरंत उनका मन में आशा आता था कि मनी ऑर्डर आएगा। ஆனா குறிப்பிட்ட நாள்ல लेकिन एक समय हुआ, அந்த மணி ஆர்டர் வரல, போஸ்ட்மேன் வரல. पोस्टमैन नहीं आया। இவர் காத்து காத்து இருக்கிறார், इंतजार कर रहे थे, ஒண்ணும் வரல. कुछ नहीं आया। ஆண்டவர் பேசினா, प्रभु ने बात किया, உன்னுடைய தேவை எதுவா இருந்தாலும் तेरी जरूरत कुछ भी हो, உன் தேவைகளை சந்திக்க நான் போதுமானவராய் இருக்கிறேன். तेरी जरूरतों को पूर्ति करने वाला मैं सहायता हूँ। உன் நம்பிக்கை என் மேல் இருக்கிறதா, क्या मैं तेरा भरोसा मुझ पर है, அல்லது அந்த சகோதரன் அனுப்பி வைக்கிற மணி ஆர்டர் மேல இருக்கிறதா? क्या वो भाई भेजने वाला मनी ऑर्डर के ऊपर है? இதை நான் சோதிப்பதற்காகத்தான் உனக்கு இந்த ஒரு சூழலை உருவாக்கினேன். इसे परीक्षा करने के लिए मैं ये परीक्षा भेजा। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இருக்கிற தேவ பிள்ளைகள், प्रभु के ऊपर भरोसा रखने वाले प्रभु के बच्चे, நம்முடைய நம்பிக்கை மனிதர்கள் மீது போகக்கூடாது என்பதற்காக हमारा भरोसा मनुष्य के ऊपर न जाए करके சில வேளைகளிலே நமக்கு நன்மை செய்கிற மக்களுடைய நன்மையை தடுத்து போடுகிறார். कई बार जो लोग हमारी भलाई करते उनकी भलाइयों को प्रभु रोक देता है। நன்மை என்று ஒன்று உண்டானால் अगर भलाई करके है तो அது கர்த்தர் பரத்தில் वो வைத்திருக்கிறார். परमेश्वर स्वर्ग से भेजता है, அந்த பரத்திலிருந்து நமக்கு நன்மை அனுப்பி தருகிறார். स्वर्ग से अपनी भलाई को भेजता है। அந்த பரத்திலிருந்து நன்மை டைரக்டா வானத்திலிருந்து கீழே விழாது. वो आसमान से ऐसे टपक के तो नहीं गिरेगा, அது கர்த்தர் எந்த மனிதனை கொண்டு எப்படி செய்ய சித்தமாய் இருக்கிறாரோ बल्कि किस व्यक्ति के जरिए वो भलाई को प्रभु करना चाहता है, அந்த மனிதனை கொண்டு சரியான நேரத்தில் சரியான விதத்தில் முடிவித்து उस தருவார். मनुष्य के जरिए प्रभु ठीक समय पर करेगा। அதற்காக மனிதர்கள் மீது நம் நம்பிக்கை வைக்காமல் इसलिए किसी मनुष्य के ऊपर भरोसा मत रखिए। தாவீது சொல்லுகிறார், दाऊद इस प्रकार कहता है, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். मेरी सहायता करने वाली परमेश्वर पर्वत की ओर मैं अपनी आंखों को उठाता हूँ। வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். जो आकाश और पृथ्वी का करता उसकी ओर से मेरी सहायता होगी। தேவனுடைய பிள்ளைகளுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்க வேண்டும். परमेश्वर हमारे बच्चे अपनी भरोसा प्रभु के ऊपर होना है। கர்த்தர் பரலோகத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்புவார். और प्रभु अपने पर्वत से हमारी सहायता भेजेगा। ஆண்டவர் மேல் நம்பிக்கை உறுதியா இருக்குமேயானால் यदि हमारी भरोसा परमेश्वर के ऊपर खट्टर हो, நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் ஒரு நாள் வீண் போக விட वो மாட்டார். भरोसा उस आशा को फिर कभी प्रभु टूटने न देगा। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। இன்றைக்கு சிலர் தங்கள் மாம்ச பலத்தை நம்பி நிற்கிறார்கள். आज कई लोग अपने शारीरिक बल पर भरोसा करते हैं। அவருடைய மாம்ச பலத்துல ஒரு நம்பிக்கை, हम शारीरिक बल पर एक भरोसा। ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தரை பார்க்கிறார். प्रभु हमें देख रहे हैं, நமக்கு பலன் என்ன? हमारा बल क्या है? கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பது நமக்கு பலன். प्रभु में आनंदित रहना ही हमारा बल है। கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பது நமக்கு பலன். परमेश्वर के चरण में इंतजार करना ही हमारा बल है। கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பதை விட்டுவிட்டு प्रभु में मगन होना छोड़कर, கர்த்தருக்கு காத்திருப்பதை விட்டுவிட்டு प्रभु का बाट जोड़ना छोड़कर, தங்கள் மாம்ச பலத்தை நம்பி வாழுகிறவர்கள் अनेகர் आज இருக்கிறார்கள். कई लोग हैं जो अपने शारीरिक बल पर निर्भर रहते हैं। மாம்ச பலத்தினால் எதையும் சாதிக்க முடியாது. इस शारीरिक बल से हम कुछ भी हासिल नहीं कर पाएंगे। பலன் உள்ளவனுக்காகிலும் चाहे बल हो, பலன் அற்றவனுக்காகிலும் चाहे निर्बल हो, உதவி செய்வது सहायता करना நம்முடைய ஆண்டவருக்கு எளிதான காரியம். हमारा परमेश्वर के लिए साधारण बात है। நம் சரீரத்தில் பலம் உள்ளவர்களாய் இருக்கலாம், चाहे शारीरिक तौर से हम बलवंत हैं, நம் சரீரத்தில் பலவீனம் உள்ளவர்களாய் இருக்கலாம். चाहे शारीरिक तौर से निर्बल पात्र है, எப்படி இருந்தாலும் कुछ भी हो, நமக்கு பலன் தருகிறவர் கர்த்தர். हमें बल देने वाला परमेश्वर है। நமக்கு பலன் தருகிறவர் கர்த்தர். हमें बल देने वाला परमेश्वर है। அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் इसलिए प्रेरित पौलुस தன் சரீரத்தில் பலவீனப்படும் போது जब उसके शरीर में निर्बलताएं छा गई, ஆண்டவரிடத்தில் போய் ஜெபம் பண்ணுகிறார். प्रभु से जाकर प्रार्थना किया, ஆண்டவரே இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்கும்படி செய்ய. परमेश्वर ये निर्बल मुझसे दूर कीजिए। அவருடைய ருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு उनके रुमाल और वस्त्रों को लेकर எத்தனையோ கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள வியாதிஸ்தர்கள் மீது கொண்டு போட்டாலும் कई किलोमीटर
किलोमीटर की दूरी पर अगर बीमारियों के ऊपर डाल भी दे, அவனுடைய ருமால்களையும் கச்சைகளிலும் இருந்து தேவனுடைய வல்லமை புறப்பட்டு उनके वस्त्र और रुमालों से परमेश्वर का सामर्थ प्रकट होकर எத்தனையோ கிலோமீட்டருக்கு அப்பாற்பட்ட இடத்தில் குடியிருக்கிற மக்களுக்கும் சுகம் கிடைத்தது. इतने दूरी पर लोगों को भी परमेश्वर ने छुटकारा दिलाया था। ஆனால் அவனுடைய சரீரத்துல ஒரு வியாதி. लेकिन उसी के शरीर में एक बीमारी। 3 தரம் ஜெபித்தார். 3 बार प्रार्थना किया, ஆண்டவரே இந்த பலவீனம் அல்லது இந்த வியாதி என்னை விட்டு நீங்கும்படி செய்ய. परमेश्वर ये बीमारी मुझसे अब दूर कीजिए। ஆண்டவர் சொன்னார், तब प्रभु ने कहा, என் கிருபை உனக்கு போது. मेरी अनुग्रह तेरे लिए काफी है। உன் பலவீனத்திலே तेरे निर्बलता के समय में என் பலன் உனக்கு பூர்ணமாய் விளங்கு. मेरा बल तेरे लिए पर्याप्त होगा। உன் பலவீனத்திலே तेरे निर्बलता के समय में என் பலன் உனக்கு பூர்ணமாய் விளங்கு. मेरा बल तेरे लिए पर्याप्त होगा। தேவ பிள்ளைகள் நம்முடைய மாம்ச பலத்திலே நம்பிக்கை வைக்க கூடாது. प्रभु के बच्चे हमारे शारीरिक बल पर भरोसा मत करो, தேவன் நமக்கு பலனாய் இருக்கிறார். क्योंकि परमेश्वर हमारा बल होना है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। தாவீது இந்த வாக்கிலே நம்பினபடியினால், इस भरोसा किया इसलिए, தாவீது இந்த காரியத்திலே நம்பிக்கையாய் இருந்தபடியினால், दाऊद इस बातों पर भरोसा किया इसलिए, தாவீது தைரியமாய் சொல்லுகிறார், दाऊद धैर्य से कहता है, கர்த்தர் எனக்கு பலனாய் இருக்கிறார். परमेश्वर मेरा बल है, கர்த்தர் எனக்கு பலனாய் இருக்கிறார். परमेश्वर मेरा बल है। தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் கர்த்தர் எனக்கு பலனாய் இருக்கிறார் என்று சொல்லி உச்சரிப்பீர்களானால், जब आप मुंह खोलकर बोलोगे कि प्रभु मेरा बल है, கர்த்தருடைய பலன் உங்களை ஆட்கொள்ளு. प्रभु का एक बल आपको घेर लेगा। மாம்சத்தை தேவனுடைய பிள்ளைகள் நம்ப கூடாது. शरीर पर भरोसा मत करो, மனிதர் மீது நம்பிக்கை போக கூடாது. मनुष्य के ऊपर भी भरोसा मत रखो, மாம்ச பலத்தின் மீது நம்பிக்கை வைக்க கூடாது. इस शारीरिक बल पर भी भरोसा मत करो। வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது पवित्र शास्त्र में पढ़ते हैं, இஸ்ரவேல் ஜனங்களை சவுல் அரசாட்சி செய்து கொண்டிருந்த போது इस्राएल लोगों को जब शाऊल राज्य कर रहा था, பெலிஸ்தீனாகிய ஒரு கோலியாத் फिलिस्ती गोलियत இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்திருக்கிறார். इस्राएली लोगों के विरुद्ध युद्ध करने आया था। அவனுடைய சரீரத்தின் அளவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. अगर उसकी हम लंबाई चौड़ाई को देखेंगे, இந்த கோலியாத் 6 முழமும் 1 ஜானும் உயரமுள்ள ஒரு மனுஷனாய் இருந்தார். 6 फुट दूरी की लंबाई का था ये गोलियत। அவ்வளோ உயரமான ஒரு மனுஷன். उतना लंबा चौड़ा इंसान था। அவனுடைய சரீரம் முழுவதும் யுத்த ஆயுதங்களை தரித்திருக்கிறார். उसने सारा युद्ध वस्त्र पहना था। அவனுக்கு ஒரு நம்பிக்கை, उसके अंदर एक भरोसा, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்ல ஒருவனும் என்னை எதிர்த்து ஜெயிக்க முடியாது. इस इस्राएल लोगों में से कोई भी मेरे विरुद्ध नहीं आ पाएगा। ஒவ்வொரு நாளும் வந்து கர்ச்சிக்கிறார், प्रतिदिन आके पुकारता था, உங்களில் ஒருவன் என்னிடத்தில் வந்து யுத்தம் செய்யட்டும். तुम में से कोई आकर मुझसे युद्ध करो। அவன் ஜெயித்தால் நாங்கள் உங்களுக்கு அடிமை, अगर तुम जीतोगे मैं तुम्हारा दासित्व हूँ। அவன் தோற்று போனால் நாங்கள் உங்களுக்கு அடிமை. अगर तुम हार गए तुम हमारे दासित्व है। இந்த பெலிஸ்தீனாகிய கோலியாத்துடைய சத்தத்தினாலே इस फिलिस्ती गोलियत के आवाज के कारण சவுல் இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுல் முதற்கொண்டு इस्राएल का राजा शाऊल, இஸ்ரவேலின் ராஜ்யபாரத்தில் இருக்க எல்லா ஜனங்களுடைய இருதயம் கலங்கி போனது. सब लोग डर के मारे बैठे थे। இந்த சூழ்நிலையில் தாவீது அங்கு வருகிறார். इस समय पर दाऊद वहां पर आता है। தேவனுடைய பிள்ளைகள் மாம்ச புயபலத்தை நம்பி இருந்த கோலியாத், जो शरीर के बल पर भरोसा किया था गोलियत, அவன் முகங்குப்புறம் விழுந்து செத்து वो போனார். मुंह के बल गिरकर मर गया। ஆனால் இந்த தாவீதோ लेकिन ये दाऊद மாம்ச பலத்திலே அவன் நம்பிக்கை வைக்கவில்லை. अपने शरीर के बल पर भरोसा नहीं किया। தாவீது வந்தான், दाऊद आया, அவன் நடக்கிற சம்பவத்தை விசாரிக்கிறான். क्या हो चल रहा है वो पूछताछ किया। எல்லாரும் இந்த வார்த்தைகளை சொன்னபோது जब सबने एक ही शब्द कहा, தாவீதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. दाऊद के बारे में लिखा गया है, தாவீது குள்ளமான ஒரு மனுஷன், दाऊद एक नाटा इंसान था, தாவீது இளைஞன், वो एक जवान था, தாவீது அழகான ரூபமுடையவன், वो एक सौंदर्य व्यक्ति था, தாவீது சிவந்த மேனி உள்ளவன். वो एक सुंदर व्यक्ति था। இவன் இந்த அரசரிடத்தில் வந்து अब ये राजा के पास आकर, இந்த பெலிஸ்தீனிடத்தில் யுத்தத்துக்கு போய் நான் ஜெயம் பெற்று தருகிறேன். मैं इस फिलिस्ती के सामने जाकर जय दिलाता हूँ। சவுலுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் चाहे शाऊल को एक आनंद था, சவுல் தாவீதை பார்த்து சொல்லுகிறார், शाऊल ने दाऊद को देखकर कहा, நீ இளைஞனாய் இருக்கிறாய், तू एक बालक है, ஆனால் இந்த பெலிஸ்தீனாகிய கோலியாத்தோ लेकिन ये फिलिस्ती गोलियत சிறு பிராயத்திலிருந்தே யுத்த வீரனாய் இருக்கிறார். बचपन से युद्ध वीर है। அவனிடத்தில் நீ யுத்தத்துக்கு போக முடியாது तू इसके सामने युद्ध नहीं कर पाएगा। என்று சொல்லிவிட்டு ऐसे कहकर தனக்கு இருந்த யுத்த ஆயுதங்கள்
ஆயுதங்களை எல்லாம் தாவீதுக்கு தரிப்பிக்கிறார். शाऊल ने अपने वस्त्र को दाऊद को पहनाया। யுத்த ஆயுதங்களை தரிப்பித்த போது जब युद्ध का वस्त्र उसको पहनाया गया था, வேதத்தில் வாசிக்கிறோம், शास्त्र में पढ़ते हैं, தாவீதுக்கு இந்த யுத்த ஆயுதங்களை தரித்து பழக்கம் இல்லாத காரணத்தினால் दाऊद को ये युद्ध वस्त्र पहनने की आदत न होने के कारण அந்த யுத்த ஆயுதங்கள் எல்லாம் கலற்றி வைத்து விட்டு उसने वो सारा वस्त्र को उतार कर रख दिया। தாவீது சொன்ன ஒரு வார்த்தை, दाऊद ने एक शब्द कहा, நான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது मैं जब अपने पिता के भेड़ बकरियों को चराता था, ஒரு விசை சிங்கம் வந்தது, एक बार सिंह आई, ஒரு விசை கரடி வந்தது, एक बार भालू आया। நான் அந்த சிங்கத்தின் வாயையும் கரடியின் வாயையும் கிழித்து मैंने उन दोनों के पंजों से बचाकर என்னுடைய ஆட்டை கரடியின் வாய்க்கும் சிங்கத்தின் வாய்க்கும் தப்புவித்தேன். उसको उसको फाड़ कर मैंने अपने भेड़ बकरियों को बचाया। இப்படி இருக்கும்போது ऐसे समय पर இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தை நிந்தித்த இந்த பெலிஸ்தீன் எம்மாத்திரே इस्राएल परमेश्वर को निंदा करने वाला ये फिलिस्ती क्या काम का है? தாவீது சொல்லுகிறார், दाऊद कहता है, நீ யுத்தத்தோ ஈட்டியோடு பட்டயத்தோடு என்னிடத்தில் வருகிறாய், हो सकता है तू तलवार और भालू के साथ आया है, ஈட்டியோடு பட்டயத்தோடு கேடகத்தோடு வருகிறாய். तू भालू और तलवार और सांग लिए हुए मेरे पास आता है। தாவீது சொன்னார், दाऊद ने कहा, நீ ஈட்டியோடு பட்டயத்தோடு வருகிறாய், तू तलवार और भाला लेकर आया है, நான் ஈட்டியோடு பட்டயத்தோடு அல்ல. मैं तलवार और भाला लेकर नहीं आया हूँ। நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களுடைய தேவனாய கர்த்தருடைய நாமத்தினாலே परंतु मैं सेनाओं के यहोवा के नाम से உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொல்லி मैं तेरे पास आता हूँ कहकर தன் கையில் இருந்த ஒரு கூழாங்கல்லை अपने हाथ में जो था उसे उठाकर அவன் சுழற்றி வீசின போது उस गोफन को जब घुमा घुमा कर डाला, அது கோலியாத்தின் நெற்றியிலே போய் விழுந்தது. उस फलिस्ती के सीधे मांग पर जाके पड़ा। அது கோலியாத்தின் நெற்றியிலே போய் விழுந்த उस போது गोलियात के मांग पे जब पड़ा, இந்த கோலியாத் முகப்புறம் விழுகிறார். वो मुंह के बल गिर पड़ा। ஆண்டுடைய பிள்ளைகள் தாவீது அவன் மேல் ஏறி तब दाऊद उसके ऊपर चढ़ा, கோலியாத்தினிடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி गोलियात के पास जो तलवार था उसे निकाला, கோலியாத்தின் தலையை வெட்டி उसी के तलवार से उसका सर को काटा அந்த தலையை எடுத்துக்கொண்டு சவுல் ராஜாவிடத்தில் और கொடுக்கிறார்கள். उस सर को उठाकर शाऊल राजा के पास दिलाया। மாம்ச பலத்தின் மேல் நம்பிக்கையாய் இருந்த கோலியாத் அழிந்து போனார். शारीरिक बल पर भरोसा रखा हुआ गोलियात मर गया। இஸ்ரவேலின் ராணுவங்களுடைய தேவன் என்று அழைக்கப்பட்ட கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாய் இருந்த தாவீது வெற்றி பெற்றார். इस्राएली सेनाओं का परमेश्वर के भरोसा पर रखा हुआ दाऊद जयवंत हुआ। தேவனுடைய பிள்ளை, உன் நம்பிக்கை மாம்ச பிரகாரமாய் அல்ல, प्रभु के बच्चा तेरा भरोसा शारीरिक तौर से नहीं, மாம்ச பலத்தில் அல்ல, शारीरिक बल पर नहीं, தேவனுடைய நாமத்திலே நாம் பலன் கொள்வோமேயானால் बल्कि जब हम परमेश्वर के नाम पर बल पाएंगे, கர்த்தனுடைய நம்பிக்கை ஒரு நாள் வீண் போக பண்ண மாட்டார். हमारा भरोसा को कभी परमेश्वर टूटने नहीं देगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। வேதத்தில் அநேக சம்பவங்களை வாசிக்க முடியும். पवित्र शास्त्र में कई घटनाओं को हम पढ़ते हैं। அதில் ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கும் போது उसमें से एक घटना हम ये देखते हैं, அங்கே மார்க் 10வது அதிகாரத்தில் நீங்க வீட்ல போய் வாசிங்க. मरकुस 10वां अध्याय को घर पर जाकर पढ़िएगा। அங்கே ஒரு வாலிபனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. वहाँ पर एक जवान के बारे में कहा है। அந்த வாலிபனுக்கு தன்னை குறித்து ஒரு நம்பிக்கை. उस जवान को अपने बारे में एक भरोसा था। அவனுக்கு என்ன நம்பிக்கை? क्या भरोसा थी? தன் ஐஸ்வர்யத்தின் மீது அவனுக்கு ஒரு நம்பிக்கை. अपने धन के ऊपर एक भरोसा था। அந்த நம்பிக்கையிலே उस भरोसा में இயேசுவை பார்த்து, यीशु को देखकर, நல்ல போதகரே, ए अच्छा स्वामी, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள अनंत काल को पाने के लिए நான் என்ன நன்மை செய்ய வேண்டும்? मैं और क्या भलाई करूं? இந்த வாலிபன் தனக்கு தானே நீதிமானாய் இருக்கிறார். ये जवान अपने आप के लिए एक धर्मी समझा। ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், நல்ல போதகரே, उत्तम गुरु, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள நான் என்ன நன்மை செய்ய अनंत வேண்டும்? जीवन का अधिकारी होने के लिए मैं क्या करूं? இயேசு சொன்னார், यीशु ने कहा, பூமியிலே நல்லவன் ஒருவனும் இல்லை. तो इस पृथ्वी में उत्तम कोई नहीं है। நீ நித்தியத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று விரும்பினாய், अगर तू उस अनंत जीवन का अधिकारी होना है तो உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு. तेरे पास जो भी है उसे बेचकर कंगालों को दे। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகள் ஐஸ்வர்யத்தின் மீது ஒரு நம்பிக்கை, धन के ऊपर भरोसा, பொன்னையும் பொருளையும் சேர்த்து வைக்கிறார்கள். सोना चांदी इकट्ठा करते हैं। இந்த
பொன்னும் பொருளும் ஆத்திரவசத்துக்கு உதவும் என்று நினைக்கிறார்கள். सोचते हैं सोना और सामान संकट में सहायता करेगी, அதன் மேல் உள்ள நம்பிக்கையினாலே उसके ऊपर भरोसा रखते हैं, इसलिए எந்த ஒரு காரியத்திலே முன்னிற்பதற்கு தயங்காமல் இருக்கிறார்கள். कुछ भी बातों में आगे आने के लिए बहुत दृढ़ता से दौड़ते हैं, ஏனென்றால் क्योंकि நம்பிக்கை பொன் மீதும் வெள்ளி மீது இருக்கிறது. क्योंकि भरोसा सोना चांदी पर है। ஐஸ்வர்யத்தின் மீது யார் நம்பிக்கை வைக்கிறார்களோ जो कोई अपनी धन पर भरोसा रखते हैं, அந்த ஐஸ்வர்யம் ஒரு நாள் அழிந்து போகும். वो धन एक दिन मिट जाएगा। ஆண்டவர் சொன்னார், உனக்கு உண்டான எல்லா ஆஸ்தியை விற்று தரித்திரருக்கு கொடு. प्रभु ने कहा जो कुछ तेरा है उसे बेचकर कंगालों को दे, பின்பு நீ என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். फिर तू मेरा पीछे चल कर आ। இந்த வார்த்தையை கேட்டபோது इस बात को सुनते ही இந்த ஐஸ்வர்யம் உள்ள வாலிபன் इस धनी युवक அவனுடைய முகம் அப்படியே சுருங்கி போயிற்று. का चेहरा उदासी छा गई, ஆண்டவர் பார்க்கிறார். और यीशु ने देखा, ஆண்டவர் சொன்னார், यीशु ने कहा ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதா இருக்கிறது. धनवानों का परमेश्वर के राज्य में प्रवेश करना कैसे कठिन है। ஒரு ஊசியானது ஒரு ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைந்தால் क्या ऊन कोई सुई के नाके में निकल जाना सहज है। ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார். परमेश्वर के राज्य में धनवान प्रवेश करना सही नहीं है। ஒரு ஊசிக்குள்ள நூல் கோர்ப்பதே நமக்கு கஷ்டமா இருக்கிறது. सुई के नाके में धागा डालना ही बहुत ही कष्ट है। அப்படிப்பட்ட ஊசிக்குள்ள ஒரு ஒட்டகம் நுழையலாம். वो सुई के अंदर ऊंट तक भी निकल जाएगा, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. लेकिन कभी धनवान परमेश्वर के राज्य में प्रवेश नहीं कर पाएगा। தேவனுடைய பிள்ளைகள் ஐஸ்வர்யம் என்பது கர்த்தர் தருகிறது. धन जो है वो प्रभु देते हैं। அந்த ஐஸ்வர்யத்தை தந்த கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்த மைக்க மறந்து वो धन दिया हुआ परमेश्वर के ऊपर भरोसा रखना छोड़कर எவர்கள் ஐஸ்வர்யத்தின் மீது நம்பிக்கை வைத்து ஓடுகிறார்களோ जो कोई उस धन के पीछे दौड़ते रहते हैं, அவர்கள் உலகத்தில் ஐஸ்வர்யவான்களாக வாழலாம். हो सकता है संसार में आप धनी हो, ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கும் பாக்கியத்தை இழந்து போவார்கள். लेकिन उस स्वर्ग राज्य प्रवेश करने का भाग्य खो बैठोगे। ஏனென்றால் क्योंकि எல்லா தீமைக்கும் வேறாய் இருப்பது பண ஆசை. सारा जड़ का बुरा है धन लोभी। பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. धन लोभी सारा जड़ का जड़ है। சிலர் இந்த பண ஆசையினால் இச்சிக்கப்பட்டு कई लोग इस धन लोभी पर आशा रख தேவனுடைய பிள்ளைகள் கிருபையை நஷ்டப்படுத்தி போடுகிறார்கள். अपने अनुग्रह को खो बैठते हैं। பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. धन लोभी हर एक बुराई का जड़ है। ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைத்தால் अपने धन पर हम भरोसा रखेंगे तो அந்த ஐஸ்வர்யம் ஒரு நாள் அழிந்து போகும். एक दिन वो धन हमसे मिट जाएगा, அது நம்முடைய கண்களுக்கு முன்பாக மறைந்து போகும். हमारे आंखों के सामने ही मिट जाएगा। ஐஸ்வர்யத்தின் மீது நம்பிக்கை வைக்க கூடாது. इसलिए धन के ऊपर भरोसा मत रखो। ஒரு ஐஸ்வர்ய உள்ள மனுஷன் இருந்தார். एक धनी व्यक्ति था, அவனுடைய விவசாயம் நன்றாக விளைந்தது. उसका व्यवसाय बहुत अच्छा हुआ, அவனுக்கு நிறைய தானியங்கள் விளைந்தது. कई सारे धान्य उसको मिले, அந்த தானியங்களை வைப்பதற்கு அவனுக்கு இடம் இல்லை. धान्य रखने के लिए स्थान नहीं था, அந்த அளவுக்கு விளைச்சல் அதிகமாக இருந்தது. उतना उसका कटनी हुई। அவன் உள்ளத்துல நினைக்கிறான், तभी उसने मन में सोचा என் தானியத்தை சேகரித்து வைப்பதற்கு என்னிடத்தில் இடம் இல்லை. मेरे धान्य को इकट्ठा करने के लिए मुझे स्थान नहीं है। ஒன்று செய்வேன், एक काम करता हूँ, என் களஞ்சியத்தை இடித்து मैं अपने भंडारों को तोड़कर அவைகளை பெரிதாக கட்டி और उसे बड़ा बांधकर என் தானியத்தை எல்லாம் அதில் சேர்த்து வைத்து मेरे सारे अन्न धान्य को वहाँ जमा करूंगा। என் ஆத்துமாவை தன் ஆத்துமாவை பார்த்து और சொல்லுகிறான், अपने प्राण को देखकर कहा, என் ஆத்துமாவே ए मेरे प्राण, நீ புசித்து குடித்து तू खा पी कर இன்னும் अनेक வருஷங்களுக்கு நீ இளைப்பாறலாயிரு और कई साल तू विश्राम कर। என்று தன் ஆத்துமாவோட சொல்லிக் கொண்டார். ऐसे अपने प्राण से वो बात किया, அதாவது தன் இருதயத்தில் நினைத்தார், यानी उसने अपने हृदय में सोचा, தானியம் பெருகி இருக்கிறது, क्योंकि धान्य तो भरा है, வைக்கிறதுக்கு இடம் இல்லை, पर रखने के लिए स्थान नहीं। களஞ்சியத்தை இடித்து பெரிதாக கட்டி अपने भंडार को तोड़कर और बड़ा बनाया, அதிலே சேகரித்து வைப்பேன், उसमें मैं इकट्ठा करूंगा இன்னும் अनेक வருஷத்துக்கு திருப்தியாய் வாழுவேன். और कई साल विश्राम से जीऊंगा। இந்த இருதயத்திலே இப்படிப்பட்ட ஒரு நினைப்பு வந்தபோது जैसे उसके हृदय में ये विचार आई, ஆண்டவர் சொன்னார், प्रभु देखकर कहा, மதிகேடனே, ए मूर्ख, இன்றைக்கு உன் ஆத்மா உன்னை விட்டு எடுபட்டு போகுமேயானால் आज तेरी प्राण तेरे शरीर से छुड़ा लिया जाएगा। நீ சேர்த்து வைத்தது யாருக்கு சொந்தமாக? तूने जो इकट्ठा करके रखा है वो किसका होगा?
இன்றைக்கு ராத்திரி உன் ஜீவன் உன்னை விட்டு எடுபட்டு போகுமையானால் आज के इस रात में यदि तेरी प्राण चली जाएगी, நீ சேர்த்து வைத்தது யாருக்கு சொந்தமாக? तू जो इकट्ठा करके रखा है वो किसका होगा? தனக்கு தானே ஐஸ்வர்யத்தை சம்பாதித்துக் கொள்கிறவன் जो कोई अपने आप के लिए धन कमाता है, கர்த்தருடைய பார்வையில் மதிகேடனாய் இருக்கிறார். परमेश्वर के नजर में वो एक मूर्खता व्यक्ति है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। நம்பிக்கை மனிதன் மேல் இருக்க கூடாது. भरोसा मनुष्य पर मत रखो, நம்பிக்கை நம்முடைய மாம்ச பலத்தின் மேல் இருக்க கூடாது. भरोसा शरीर के ताकत पर मत रखो, நம்பிக்கை ஐஸ்வர்யத்தின் மீது இருக்க கூடாது. और हमारा भरोसा धन पर भी नहीं होना है। நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது இருக்க வேண்டுமானால் यदि हमारी आशा कभी नहीं टूटना है तो நம்முடைய நம்பிக்கை கர்த்தருடைய நாமத்தின் மேல் இருக்கணும். हमारी आशा प्रभु के नाम पर होना है। தாவீதுடைய நம்பிக்கை கர்த்தருடைய நாமத்தின் மேல் இருந்தபடியினால் जब दाऊद की आशा भरोसा प्रभु के नाम पर था, அவன் நம்பினது போலவே जिस प्रकार उसने भरोसा किया, சத்துருடத்திலே ஜெயம் उस பெற்றார். शत्रु पर जय पाया। தேவனுடைய பிள்ளைகள் நாம் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாய் प्रभु இருக்கணும். के बच्चे हमें प्रभु के ऊपर भरोसा रखना है। வேதத்தில் வாசிக்கும் போது शास्त्र में हम पढ़ते हैं, ஆண்டுடைய பிள்ளைகள் प्रभु के बच्चों இந்த நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்க வேண்டும். हमारा भरोसा प्रभु पर होना है। நீங்கள் 2 ராஜாக்களின் புத்தகம் 18வது அதிகாரம் அந்த 5வது வசனத்தை வாசியுங்கள். दूसरा राजा 18 अध्याय का 5वां वचन, அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனைப் போல ஒருவனும் இருந்ததில்லை. वह इस्राएल के परमेश्वर यहोवा पर भरोसा रखता था। वह उसके बाद यहूदा के सब राजाओं में से कोई उसके बराबर न हुआ और न उससे पहले भी ऐसा कोई था। எசேக்கியாவை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். यहाँ पर इज़ेकिया के बारे में हम पढ़ते हैं। இந்த எசேக்கியாவை குறித்து நாம் வாசிக்கும் போது इज़ेकिया के बारे में क्या पढ़ते हैं? எசேக்கியா கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே इज़ेकिया परमेश्वर यहोवा पर भरोसा रखता था। எசேக்கியாவுக்கு முன்னும் அவனைப் போல ஒரு மனுஷன் இல்லை. उसके पहले भी ऐसा कोई व्यक्ति नहीं था எசேக்கியாவுக்கு பிறகும் அவனைப் போல ஒரு மனிதன் இல்லை. और उसके बराबर कोई, उसके बाद भी कोई व्यक्ति नहीं निकला। அவனுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருந்தது. वो क्योंकि उसका भरोसा केवल प्रभु पर था। அந்த 18 19 அதிகாரங்களில் நீங்கள் வாசிப்பீர்களானால் 18-19वां अध्याय को अगर आप पढ़ोगे, இந்த எசேக்கியா தேவன் மேல் நம்பிக்கையா இருந்தார். ए इज़ेकिया प्रभु यहोवा पर भरोसा रखता था, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தார். परमेश्वर पर भरोसा रखता था। அசீரியா ராஜாவாகிய சனகரிப் असीरिया राजा सनगरीब இந்த இஸ்ரவேலின் எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக इज़ेकिया राजा के विरुद्ध அவன் அந்த பட்டணத்தை முற்றுகை போட பின்தொடர்ந்து வருகிறார். पूरी तरह से उस शहर को खत्म करने आया था। அவனுடைய பிள்ளைகள் இந்த சம்பவத்திலே வாசிக்கும் போது इस घटना में हम पढ़ते हैं, எசேக்கியா சொல்லுகிறார், इज़ेकिया कहता है, நீர் என்னை பின்தொடர்ந்து வர வேண்டாம். तू मेरा पीछा मत कर, நீர் என் மீது சுமத்துவது எதுவோ तू जो कुछ मेरे ऊपर लगा रहा है, அதை நான் உமக்கு செலுத்தி விடுகிறேன். जो तू बोलेगा मैं उसे पूरा करूंगा, நீர் என்னை விட்டு போய் விடு. मुझे छोड़ दे। அந்த அசரியா ராஜாவாகிய சனகரிப் अशूर का राजा सनगरीब எசேக்கியாவை பார்த்து சொல்லுகிறார், इज़ेकिया को देखकर कहता है, நீர் எனக்கு 3000 தாலந்து வெள்ளியும் तू मुझे 300 शेकल चांदी 30 தாலந்து பொன்னு எனக்கு தர வேண்டும். और 30 सोना दे। சாரி 300 தாலந்து வெள்ளியும் 300 शेकल चांदी 30 தாலந்து பொன்னும் எனக்கு தர வேண்டும். और 30 शेकल सोना भी दे। இந்த வார்த்தை சொன்னபோது ये शब्द कहते ही கர்த்தருடைய ஆலயத்தில் தன் அரண்மனையிலும் वो अपने राजमहल में கர்த்தருடைய ஆலயத்திலும் இருந்த परमेश्वर के भवन में जो भी था எல்லா வெள்ளிகளையும் சேர்த்து सारा चांदियों को इकट्ठा किया। ஆலயத்தின் கதவுகளிலே நிலைகளிலே பதித்து வைத்திருந்த பொன்னை எடுத்து यहोवा के मंदिर के दरवाजे और खंभों में जो भी उसने सोना रखा था उसे ले लिया। தன்னுடைய அரண்மனையிலும் கர்த்தருடைய ஆலயத்திலும் இருந்த வெள்ளி பொன்னை எல்லாம் எடுத்து अपने घर के अंदर और प्रभु के भवन में जो भी सोना चांदी था सब इकट्ठा किया எசேக்கியா ராஜா அந்த அசீரியா ராஜா கையில கொடுக்கிறார். और ये अशूर के राजा के हाथ में दे दिया। இவைகளெல்லாம் வாங்கி கொண்டான் அந்த அசீரியா ராஜா. ये सब उस अशूर के राजा ने ले लिया। எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு सब कुछ अपने हाथ में लेकर எசேக்கியா ராஜாவுடைய ஆட்களை அழைத்து एजेकिया के राजा के लोगों को बुलाकर எசேக்கியா ராஜாவின் வார்த்தை நீங்கள் நம்பாதிருங்கள். तुम अपने राजा के बातों पर भरोसा मत करो। கர்த்தர் உங்களை விடுவிப்பார் என்று
சொல்லி எசேக்கியா சொல்லுவார். एजेकिया कहेगा कि प्रभु आपको छुड़ाएगा, அவன் வார்த்தை நீங்கள் நம்பாதீர்கள். उसके बातों पर भरोसा मत कीजिए, நீங்கள் என்னை பின்பற்றி வாருங்கள். केवल आप मेरा पीछा करो। எசேக்கியாவின் ஆட்களை தன் பக்கமாய் இழுக்க பிரயாசப்படுகிறார். एजेकिया के लोगों को अपनी ओर खींचने की कोशिश की। தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தில் வாசிக்கிறோம். हम शास्त्र में पढ़ते हैं, எசேக்கியா இந்த காரியங்கள் சம்பவித்த போது जब ये सारी घटनाएं हो रही थी, தேவனுடைய ஆலயத்திலே போய் एजेकिया प्रभु के भवन में தன் जाकर நிருபத்தை அந்த ஆலயத்திலே விரித்து வைத்து अपने सारी व्यवस्थाओं को वहां पर खोल के रखकर கர்த்தருக்கு முன்பாக முகம் குப்புறமாய் விழுந்து परमेश्वर के सामने मुंह के बल गिरकर கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். प्रभु की ओर पुकारा। கர்த்தரை நோக்கி கூப்பிட்டதும் அல்லாமல் केवल प्रभु की ओर पुकारा ही नहीं, ஏசாயா தீர்க்கதரிசிக்கு இந்த வார்த்தைகளை சொல்லி அனுப்பினார். तुरंत यशायाह भविष्यद्वक्ता को ये सारी कथाएं भेजी। கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியாவுக்கு வந்தது. तब प्रभु का वचन एजेकिया की ओर आई। ஆண்டவர் சொன்னார், प्रभु ने कहा, நீ பயப்படாதே, तू मत डर, அவன் இந்த தேசத்துக்குள்ள வருவதில்லை, इस देश के अंदर वो नहीं आएगा, அவன் இந்த தேசத்துக்குள்ள பிரவேசிக்கவும் மாட்டான், इस देश के अंदर वो प्रवेश भी नहीं कर पाएगा। இந்த இடத்தை விட்டு அவன் கடந்து போகும்படியாய் इस देश से वो निकल जाने के लिए அவனுக்குள்ள ஒரு ஆவியை நான் வர பண்ணி उसके अंदर एक आत्मा को भेजूंगा, அவன் இந்த தேசத்துக்குள்ள நுழையாதபடிக்கு அவனை விரட்டி போடுவேன். वो आत्मा इस देश के अंदर प्रवेश न करते हुए उसे बाहर ले जाएगा। அதனால பயப்படாதே. इसलिए मत डर, ஆண்டவருடைய பிள்ளைகள் வேதத்தில் எழுதப்பட்ட வசனத்தின்படியே प्रभु के वचन में लिखा गया वचन के अनुसार கர்த்தர் அவனுக்குள்ள பயத்தை உண்டு பண்ணி उसके अंदर एक डर को दिलाकर இந்த எசேக்கியாவை பின்தொடர்ந்து வராதபடிக்கு एजेकिया का पीछा न करते हुए கர்த்தர் அவனுக்குள்ள பயத்தை உண்டாக்கினார். उसके अंदर एक घबराहट आ गई। அவர் சொன்னார், उसने कहा, கர்த்தர் சொன்னார், प्रभु ने कहा, இந்த அசீரியா ராஜாவாகிய சனகரீப் इस अशूर के राजा सनगरीब இந்த பட்டணத்துக்குள் பிரவேசிப்பதில்லை, इस प्रदेश के अंदर प्रवेश नहीं करेगा, அவன் இதை விட்டு ஓடி போவான். वो यहाँ से भाग जाएगा। அவன் போகிற இடத்திலே जहाँ कहीं वो भागे அவன் பட்டயத்துக்கு இரையாகி சாவான் என்று वो சொன்னார். तलवार के लिए आकर मर जाएगा। இந்த வார்த்தை கேட்டது மட்டுமல்ல, ये शब्द सुनाई नहीं, மறுபடியும் சொல்லுகிறார், फिर से कहता है, என் நிமித்தமாகவே मेरे कारण, என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமாகவே मेरा दास दाऊद के निमित्त இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு इस देश को छुड़ाने के लिए, இந்த நகரத்தை நான் பாதுகாக்கும்படிக்கு इस देश को संभालने के लिए, இந்த தேசத்துக்கு நான் ஆதரவாய் இருப்பேன் என்று சொன்னார். इस देश के लिए मैं सहारा बनूंगा। தேவனுடைய நம்பிக்கையாய் வைத்திருந்த எசேக்கியாவுக்கு प्रभु के ऊपर भरोसा रखा हुआ एजेकिया के लिए கர்த்தர் துணை நின்றார். प्रभु उसका सहारा बना, கர்த்தர் துணை நின்றார். परमेश्वर उसके साथ खड़े रहे, எதிரிக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் உதவி செய்தார். शत्रु के सामने लज्जित न होने के लिए प्रभु सहायता किया। தன்னை பின்தொடர்ந்து வர வேண்டாம் என்று சொல்லி அவனுக்கு வெள்ளியும் பொன்னையும் கொடுத்து அனுப்பினாலே चाहे एजेकिया ने सोना चांदी दिया ताकि वो उसके पीछे न आए, ஏளனமான வார்த்தைகளை பேசி எசேக்கியாவை பரியாசம் பண்ணி निंदा भरे शब्दों को बोलकर एजेकिया का ठट्टा उड़ाया, எசேக்கியாவோடு கூட இருந்த மக்களுடைய விசுவாசத்தையும் தளர பண்ணி एजेकिया के संग जो लोग खड़े रहते थे उनका भी अविश्वास किया। இப்படிப்பட்ட காரியங்களை இந்த சனகரிப் செய்து கொண்டிருந்தபடினால் ऐसे बुरे बुरे कामों को ये सनगरीब करते आ रहा था, इसलिए கர்த்தர் சொன்னார், प्रभु ने कहा, எசேக்கியாவே ए एजेकिया, உன் ஜெபத்தை நான் கேட்டேன், तेरे प्रार्थना को मैंने सुना है, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். तेरे विनतियों को सुना है। அவன் இந்த தேசத்துக்குள்ள வர மாட்டான், वो इस देश के अंदर नहीं आएगा, அவன் இந்த தேசத்துக்குள்ள பிரவேசிக்க देश மாட்டான், के अंदर प्रवेश भी नहीं कर पाएगा, அவன் இந்த பட்டணத்தை விட்டு ஓடி इस போவான், देश से वो भाग के बाहर निकलेगा। அவன் போகிற இடத்திலே பட்டயத்தினால் சாவான். जहाँ कहीं वो जा रहा है वहाँ तलवार के नीचे मारा இந்த जाएगा। தேசத்தை நான் ரட்சிப்பேன், इस देश का मैं उद्धार करूंगा, இந்த தேசத்தை நான் பாதுகாப்பேன், इस देश को मैं संभालूंगा, இந்த தேசத்தின் மீது நான் ஆதரவாய் इस இருப்பேன். देश का मैं सहारा बनूंगा। இது வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார். एक प्रभु वायदा दिलाया, இது சும்மா சொல்லல, ऐसे ही नहीं कहा, என் நிமித்தமாகவே मेरे कारण, என் தாசனாகிய தாவீது நிமித்தமாகவே मेरे दास दाऊद के निमित्त இந்த நகரத்தை நான் ரட்சிப்பதற்காகவும் காப்பதற்காகவும் ஆதரவாய் இருப்பேன்
இருப்பேன் என்று சொன்னார். इस देश को संभालने और रक्षा करने के लिए मैं सहारा बनकर खड़ा रहूंगा। வேதத்தில் வாசிக்கிறோம், हम शास्त्र में पढ़ते हैं சனகரிப் ஓடி போனான். सनगरीब भाग निकला, சனகரிப் எங்கே போனானோ जहाँ कहीं सनगरीब भाग के गया, அங்கே அவனுடைய குமாரர்கள் 2 பேர் போய் वहाँ उसके 2 लड़के जाकर அவனுடைய குமாரர்களே அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டார்கள். उसके खुद के 2 बच्चे ने उसे मार डाला, அவனுடைய பிள்ளைகளே அவனை வெட்டி கொன்று போட்டார்கள். उसके बच्चों ने उसे खत्म कर दिया। ஆண்டவருடைய பிள்ளை, நீ கர்த்தர் மீது உண்மையாய் நம்பிக்கை வைத்திருப்பாயானாய், परमेश्वर के बच्चे यदि तू प्रभु के ऊपर सच में भरोसा रखा தேவனுடைய है, பிள்ளை உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த சத்துருவின் ஆயுதமாய் இருந்தாலும் तेरे विरुद्ध उठने वाले किसी भी प्रकार का शत्रु का यंत्र हो, அந்த சத்துரு நஷ்டமடைவானே அல்லாமல் वो शत्रु नष्ट ही होएगा। தேவனுடைய பிள்ளை ஒரு நாள் நஷ்டத்துக்கு கர்த்தர் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார். प्रभु के बच्चे तुझे प्रभु कभी हानि होने नहीं देगा। எவ்வளவு பிரச்சனை வந்தாலே, कितना ही समस्या आ जाए, எவ்வளவு கஷ்டம் வந்தாலே, कितना ही संकट आ जाए, கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை நீங்கள் தளர விடாதீருங்க. प्रभु के ऊपर रखा हुआ भरोसा को टूटने मत दो। வருஷத்தின் இறுதி வாரத்தில் நாம் வந்திருக்கிறோம். साल के आखिरी हफ्ते में हम आए हैं। தேவனுடைய பிள்ளைகளுடைய நம்பிக்கை கெட்டு போகும்படியாய் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில குறுக்கிட்டாலே, हमारा भरोसा टूटने के लिए कई घटनाएं हमारे जीवन में हो रहा है। நாம் சோர்ந்து போகக்கூடிய சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கை மேற்கொண்டாலே, हम उदास होने के लिए कई सारी घटनाएं हमारे जीवन में हो रही है। தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு முன்பாக நிறுத்துங்க. प्रभु का वचन को तुम्हारे सामने खड़े रखो। நமக்கும் பிதாவுக்கு இடையிலே மத்தியஸ்தராய் இயேசு செயல்படுகிறார். हमारे और पिता के बीच में मध्य स्थान में यीशु खड़े हैं। நமக்கும் ஆண்டவருக்கு இடையிலே கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. पिता और हमारे बीच में प्रभु का वायदा खड़ा है। ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, प्रभु को देखकर बोलो, ஆண்டவரே உமக்கும் எனக்கும் இடையிலே प्रभु आपके और मेरे बीच में உம்முடைய வாக்குத்தத்தத்தை நான் நிறுத்துகிறேன். आपकी वायदाओं को पकड़कर रुकता हूँ। இந்த வசனமே எனக்கு சாட்சி. ये वचन मेरे लिए गवाह है। உம்முடைய வாயினால் நீர் சொன்ன வார்த்தை எனக்கு சாட்சி. आपके मुंह से निकला वचन गवाह है। இந்த வார்த்தையின்படி எனக்கு நன்மை செய்ய, ये वचन के अनुसार भलाई करो। இந்த வார்த்தையின்படி எனக்கு நன்மை செய்ய. ये वचन के अनुसार भलाई करो। தேவ பிள்ளை கர்த்தருடைய வார்த்தையை முன்னிறுத்தி ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். प्रभु के वचन को पकड़कर प्रार्थना करो सीखा। கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்தால் प्रभु के ऊपर भरोसा रखेंगे तो ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. हमारी आशा फिर कभी न टूटेगी, ஒரு நாள் வீண் போகாது. कभी टूटेगी नहीं। இதுவரைக்கும் உங்கள் நம்பிக்கை சில காரியங்களிலே வீணாய் போனது போல தெரிந்தாலே, हो सकता है कई बार रखा हुआ भरोसा टूटा हुआ दिखाई दे रहा है। இனி வரும் நாட்களிலே आने वाला दिन தேவ பிள்ளை நீ மனிதன் மேல் நம்பிக்கை வைக்காம, तू प्रभु मनुष्य के ऊपर भरोसा मत रख, மாம்ச பலத்தின் மீது நம்பிக்கை வைக்காம, अपने शारीरिक बल पर भरोसा मत रख, உன் ஐஸ்வர்யத்தின் மேல் நீ நம்பிக்கை வைக்காம, अपनी धन पर भरोसा मत रख, கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை வைத்து, केवल प्रभु के नाम पर भरोसा रख, கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைத்து, परमेश्वर के ऊपर भरोसा रख। தேவனுக்கு முன்பாக உறுதியாய் நிற்பாயானாய், अगर प्रभु के सामने स्थिर खड़े रहोगे, உன் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. तेरी आशा फिर कभी न टूटेगी, உன் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. तेरी आशा फिर कभी न टूटेगी। சத்துரு உன்மேல் மேற்கொள்ள முடியாது. शत्रु तुझ पर जय नहीं पाएगा, சாத்தான் உன்னிடத்தில் ஜெயம் பெற முடியாது. शत्रु तुझ पर जय नहीं पाएगा, தேவ பிள்ளை கர்த்தர் உனக்கு யுத்தம் செய்வார். क्योंकि प्रभु तेरे लिए युद्ध करेगा, கர்த்தர் உனக்கு துணை நிற்பார். प्रभु तेरे साथ खड़ा रहेगा, கர்த்தர் உன்னை தைரியப்படுத்துவார். प्रभु तुझे धैर्य दिलाएगा, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உன்னை தேற்றி, प्रभु का वचन तुझे भरोसा दिलाएगा, கர்த்தருடைய வார்த்தை உன்னை உயிர்ப்பிக்கு. प्रभु का वचन तुझे उठाएगा। தேவனுடைய வார்த்தையை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்க. प्रभु के वचनों पर भरोसा रखो, கர்த்தருடைய வார்த்தையை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்க. प्रभु के वचनों पर भरोसा रखो। நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. आशा फिर कभी न टूटेगी, நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. आपकी आशा नहीं टूटेगी। நம்பிக்கை உடைய சிறைகளே, ए भरोसा करने वाले, அரணுக்குள் திரும்புங்க. उसके अंदर पंखों तले आओ, அரணுக்குள் திரும்புங்க. पंखों तले आओ, இரட்டிப்பான நன்மைகளை உனக்கு தருவேன். दोगुना आशीर्वाद तुझे दिलाऊंगा, அதை இன்றைக்கே தருவேன். आज ही दिलाऊंगा। இது கர்த்தருடைய வாக்குத்தத்தம். ये प्रभु का वचन है, தேவனுடைய வாக்குத்தத்தம். प्रभु का वचन है। கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற தேவ பிள்ளை, प्रभु के ऊपर भरोसा रखो, प्रभु के बच्चे। நீங்கள் அவருடைய அரணுக்கு திரும்பினால் यदि तू प्रभु के पंखों तले आओगे,
சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னார்கள் शाद्राक मेशक अबेदनेगो ने कहा அவர்களுடைய நம்பிக்கை முழுவதும் கர்த்தர் மேல் இருந்தபடியினால் उनका सारा भरोसा यहोवा पर था, इसलिए வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது शास्त्र में लिखा है அவர்கள் ராஜாவின் வார்த்தையை தள்ளி उन्होंने राजा के बात को उल्लंघन करके கர்த்தரையே நம்பி प्रभु पर भरोसा रखकर தேவனுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தபடியினால் परमेश्वर के लिए समर्पण किए। அக்கினி 7 மடங்காய் பற்றி எரிந்தாலும் 7 गुना आग बढ़े। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை परमेश्वर शाद्राक मेशक अबेदनेगो को அந்த அக்கினியினால் வெந்து போகாதபடிக்கு उस आग के कुंड में ना जलते हुए அந்த அக்கினியின் வாசனை கூட அவர்களை தோன்றாதபடிக்கு उसका भनक तक उनके वस्त्र में न लगते हुए அந்த அக்கினியினால் முடி கருகி போகாதபடிக்கு उस आग से बाल भी न पकते हुए அந்த அக்கினி குண்டத்தின் மத்தியிலேயே उस आग के कुंड के बीच से அவர்களை பாதுகாக்கும்படியாய் उन्हें संभालने கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் उन्होंने अपने दूत को भेजा। கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் उन्होंने अपने दूत को भेजा। இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ शाद्राक मेशक अबेदनेगो இவர்கள் கரங்களும் கால்களும் கட்டப்பட்டவர்களாய் தீச்சூளையில் தூக்கி போடப்பட்டது उनके हाथ पैर बांधे हुए आग के कुंड में फेंके गए थे। கர்த்தர் இவர்களுடைய கட்டுகளை அறுத்து प्रभु ने उनके बंधन तोड़कर தீச்சூளையின் நடுவிலே விடுதலையாய் உலாவி வர உதவி செய்தார் आग के कुंड में आनंद से वो ललकारे थे। தேவ பிள்ளை உன்னை சுற்றிலும் சோதனை அக்கினி போல பற்றி எரியலாம் चाहे तेरे चारों तरफ आग की तरह परीक्षा தேவன் है। மேல் உள்ள நம்பிக்கை அற்று போகும்படியான கிரியைகள் வெளிப்படலாம் प्रभु के पर रखा हुआ भरोसा टूटने की तरह परीक्षा உன் है। நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது तेरी आशा नहीं टूटेगी। மனிதர்களால் உனக்கு உதவி செய்ய முடியாது இருக்கலாம் चाहे मनुष्य तेरी मदद नहीं कर रहे உன் हैं, மாம்சத்தின் மேல் வைத்திருக்க நம்பிக்கை உனக்கு அற்று போகலாம் तेरा शारीरिक बल तेरा भरोसा नहीं दे रहा உன் है, ஐஸ்வர்யம் எல்லாம் அழிந்து போகலாம் तेरा सारा धन मिट गया है, தேவன் ஒரு நாளும் வாக்கு மாற மாட்டார் लेकिन प्रभु कभी नहीं बदलता। எவ்வளவு சோதனையா இருந்தாலும் कितना भी परीक्षा है, கர்த்தர் உன் கட்டுகளை அவிழ்த்து तेरा बंधन खोल कर ஆண்டவர் உன்னை விடுதலையாய் உலாவ வைப்பார் प्रभु तुझे छुटकारा दिलाएगा। தேவ பிள்ளை நீ நடக்கும் பாதையை அகலமாக்குவார் तेरे चौड़ाई बढ़ाएगा रास्तों को, உன் கால்கள் சறுக்காதபடிக்கு तेरे पैर फिसलने नहीं நீ देते, நடக்கும் பாதையை அகலமாக்கி तेरे चलने वाले रास्तों को चौड़ा करके நீ எந்த காரியத்திலே கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறாயோ बात पर तू आशा रखता हो, அந்த காரியத்தை நீ பெற்று அனுபவிக்கும்படியாய் वो बात पाने तक கர்த்தர் உன் நம்பிக்கையை வீண் போகாதபடிக்கு காப்பாற்றி तेरी आशा को कभी टूटने न देते हुए உன் நம்பிக்கையை உனக்கு நிறைவேற்றி तेरे भरोसा को प्रभु पूरा करके பூரண சமாதானத்தோடு உன்னை காத்துக் கொள்ளுவார் पूर्ण शांति से तुझे चलाएगा। ஹalleluya 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 எல்லாரும் முழங்கால் படிடுவோம் सब घुटने में आएंगे, எல்லாரும் முழங்கால் படிடுவோம் सब घुटने में आएंगे, ஆண்டவருடைய சமூகத்திலுமே ஆராய்ந்து பார்ப்பேன் प्रभु के सामने अपने आप को जांच कर देखेंगे। வருஷத்தின் இறுதி வாரத்திலே इस साल के आखिरी में आए हैं, தேவ சமூகத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம் परमेश्वर के चरण में आए हैं। வருஷத்தின் ஆரம்ப நாள் முதல் इस साल के शुरुआत से இது நாள் लेकर வரையிலேயே अब तक எத்தனை காரியங்களில் நாம் தோற்று போனு कितने बार हार गए, எத்தனை காரியங்களில் தோற்று போனு कितने बार हार गए। காரணம் என்ன कारण क्या? மனிதர்கள் மேல் வைத்த நம்பிக்கையினாலே मनुष्य के ऊपर भरोसा रखा, தேவ பிள்ளை நீ ஏமாற்றப்பட்டு இருக்கலாம் हमें फंसाया गया है। மனிதர்கள் மேல் வைத்த நம்பிக்கையினாலே हम जब मनुष्य पर भरोसा रखते நீ हैं மறக்கப்பட்டு போய் இருக்கலாம் भूल जाते हैं, மனிதர்கள் மேல் வைத்த நம்பிக்கையினாலே मनुष्य के ऊपर रखा हुआ भरोसा के நீ कारण வெட்கப்பட்டு போய் हम இருக்கலாம் शर्मिंदित हैं। இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து आज சொல்லுகிறார் प्रभु आपको देखकर कह रहा உன் है, நம்பிக்கை கர்த்தர் மேல் வரட்டு तेरा आशा प्रभु पर आने दो, உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் வரட்டு तेरा भरोसा प्रभु पर आने தேவ दो। பிள்ளை எத்தனை முறை कितने உன் बार மாம்ச பலத்தின் மேல் நம்பிக்கை வைத்து तेरे शारीरिक बल पर भरोसा रखकर உன் மாம்சத்தை புயபலமாக்கி கொண்டு अपने बल का सहारा लेकर கர்த்தரை விட்டு விலகி போனாய் प्रभु को छोड़कर दूर गए, கர்த்தரை விட்டு விலகி போனாய் प्रभु को छोड़कर दूर गए। ஆண்டவரை பார்க்கிறார் प्रभु सब देख रहा है, கர்த்தரை பார்க்கிறார் प्रभु देख रहा है। தேவனுடைய பிள்ளை உன் மாம்சத்தை புயபலமாக்கி கொண்டு तेरा शरीर का बल का सहारा लेकर கர்த்தரை விட்டு வழி விலகி போகிற மனுஷன் जो प्रभु को देख छोड़कर दूर चले जाता है, அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது श्रापित व्यक्ति है लिखा गया है। மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து जो मनुष्य पर भरोसा रखता है, மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு अपना ही शरीर का बल का सहारा लेकर கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன் जो प्रभु को छोड़कर चला जाता है वो श्रापित இது है। மனிதன் சொல்லவில்லை ये मनुष्य
मनुष्य ने नहीं கர்த்தர் कहा, சொல்லுகிறார், प्रभु कह रहा है, கர்த்தர் சொல்லுகிறார், प्रभु कह रहा है, மனிதனை நம்பி मनुष्य के ऊपर भरोसा रखकर மாம்சத்தை புயபலமாக்கி கொண்டு अपना शरीर का सहारा लेकर கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் जो प्रभु को छोड़कर दूर जाता है, அவன் சபிக்கப்பட்டவன், वो श्रापित व्यक्ति है, அவன் சபிக்கப்பட்டவன். वो श्रापित व्यक्ति है। கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாது. हम आशीर्वाद नहीं पाएंगे, ஆனால் தேவனுடைய பிள்ளை लेकिन प्रभु के बच्चे, இப்படி கர்த்தரை விட்டு வழி விலகி போகிறவர்கள் எவர்களோ जो कोई प्रभु को छोड़कर दूर चले जाते हैं, மனிதன் மேல் நம்பிக்கை வைத்து जो मनुष्य के ऊपर भरोसा रखकर மாம்ச பலத்தை புயபலமாக்கி கொண்டு अपना शरीर का बल का सहारा लेकर ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைத்து अपने ही धन पर भरोसा रखकर கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி போகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன். जो प्रभु को दौड़कर छूट जाते हैं, वो श्रापित है। அவன் அந்தர வழியில் கரளையாய் போகிற செடியை போல இருந்து वो एक मुरझाया जाने वाले सरकोंडे की तरह நன்மை வருகிறதை காணாமல் भलाई को नहीं देख पाएगा வனாந்திரத்தில் வறட்சியான இடங்களிலே और जंगल में सूखा रहकर குடியில்லாத ஊர் நிலத்திலும் தங்குவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. और उसका कोई अस्थायी स्थान भी नहीं दिखाई देगा। ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற जो மனுஷன் कोई प्रभु पर भरोसा रखता है, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து जो प्रभु पर भरोसा रखता है, கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் परमेश्वर को अपना भरोसा रखने वाला व्यक्ति அவன் பாக்கியவான், वो धन्य है, அவன் பாக்கியவான். धन्य है। அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டது, वो नदी के किनारे रखा हुआ கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறது, और उस पर जड़ पकड़ने वाला, உஷ்ணம் வருகிறதை காணாமல் चाहे धूप उस पर न लगेगी, இலை பச்சையாய் இருக்கிறது. उसके पत्ते हरे भरे होंगे, மழை தாழ்ச்சியான வருஷத்திலே चाहे वर्षा भी न हो, வருத்தமின்றி वो कोई कमी के बिना தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான். ना छुड़े फल ले आने वाला झाड़ बनेगा। யார்? क्यों? கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் जो कोई प्रभु पर भरोसा रखता है, அவனுடைய வாழ்க்கை தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்ட மரத்தை போல் இருக்கு. उसका जीवन नदी के किनारे रखा हुआ वृक्ष के समान है। அவனுடைய வாழ்க்கை கால்வாய் ஓரமாய் விடப்பட்ட வேர்களை போல இருக்கு. उसका जीवन जड़ पकड़ा हुआ एक मजबूत होगा। அவனுடைய இலை ஒரு நாளும் வறட்சி ஆகாது. उसके पत्ते कभी मुरझाए नहीं जाएंगे, அது எப்பொழுதும் பசுமையா இருக்கு. हमेशा हरा भरा होगा। மழை தாழ்ச்சியான வருஷமாய் இருந்தாலே, चाहे वर्षा भी न हो, எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையாய் இருந்தாலே, संकट और परीक्षाएं हो, அவன் கர்த்தருக்காய் கனி கொடுக்கிற மனுஷனாய் இருப்பான். हमेशा प्रभु के लिए फल ले आएगा। அவன் பாக்கியவான், वो धन्य है, அவன் பாக்கியவான். धन्य है। உன் நம்பிக்கை வீண் போகாது. तेरी आशा ना टूटेगी। இதுவரைக்கும் எந்த காரியத்துக்காக கர்த்தரை நம்பிக்கொண்டிருந்தாயோ जब तक इस बात के लिए तू आशा कर रहा है, உன் நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு तेरी आशा ना टूटने के लिए கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். प्रभु तुझे संभालेगा। கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். प्रभु तुझे संभालेगा। எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி ताली செலுத்துவேன். बजाकर प्रभु को धन्यवाद करेंगे। எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவேன். அக்கினியில் நடந்து வந்தோ ஆனால் சேதம் ஒன்றுமில்லையப்பா, தண்ணீரை கடந்து வந்தோ நாங்கள் மூழ்கி போகவில்லைப்பா. அக்கினியில் நடந்து வந்தோ ஆனால் சேதம் ஒன்றுமில்லப்பா, தண்ணீரை கடந்து வந்தோ நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவனீர் எங்கள் ராஜானீர் நாங்கள் போற்றிடும் கண்மலை நீர். எங்கள் தேவனீர் எங்கள் ராஜானீர் நாங்கள் போற்றிடும் கண்மலை நீர். செங்கடலை பிளந்தெழுந்தீர், செமையான பாதை தந்தே, எரிகோவை கோட்டைகளை உம் யோசனையால் தகர்த்தீர்.
கடலை நீர் பிளந்தே செம்மையான பாதை தந்தே எரிகோவை கோட்டைகளை யோசனையாய் அழைத்தே கோஷங்களா ஒரு நொடியில் வெற்றுவிட்டே கோலியாத்தின் கோஷங்களா ஒரு நொடியாய் வென்றுவிட்டே எங்கள் தேவனே எங்கள் ராஜானே நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ எங்கள் தேவனே எங்கள் ராஜானே நாங்கள் போற்றிடும் கண்மலை நீ பலவித சோதனையா பாடுமிடப்பட்டோமையா பொன்னாக மாற்றிவிட்டே புது இருதயம் தந்துவிட்டே பலவித சோதனையா புது புறமிடப்படோமையா பொன்னாக மாற்றிவிட்டே புது இருதயம் தந்துவிட்டே எங்கள் தாயே அபிஷேகம் செய்து விட்டே எங்கள் தலையை எண்ணெய் நான் அபிஷேகம் செய்து விட்டே எங்கள் தேவனே எங்கள் ராஜானே நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ எங்கள் தேவனே எங்கள் ராஜானே நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போ வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போ எங்கள் ஆயுள் உள்ளவரே இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம் எங்கள் ஆயுள் உள்ளவரே இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம் எங்கள் தேவனே எங்கள் ராஜானே நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ எங்கள் தேவனே எங்கள் ராஜானே நாங்கள் போற்றிடும் எங்கள் கல்லறை நீர் கடந்து வந்தோம் ஒன்றுமில்லையப்பா தண்ணீரை கடந்து வந்தோம் நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா அக்கினியில் நடந்து வந்தோம் ஆனால் சேதம் ஒன்றுமில்லையப்பா தண்ணீரை கடந்து வந்தோம் நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா எங்கள் தேவனே எங்கள் ராஜானே நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் எங்கள் தேவனே எங்கள் ராஜானே நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் எங்கள் தேவனே எங்கள் ராஜானே நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் எங்கள் தேவனே எங்கள் ராஜானே நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் எங்கள் தேவனே எங்கள் ராஜானே நாங்கள்
போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் எங்கள் தேவனே எங்கள் ராஜானே நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் எங்கள் தேவனே எங்கள் ராஜானே நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். ஹalleluya. हम எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को धन्यवाद करेंगे, धन्यवाद 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 धन्यवाद। ஆண்டுடைய நாம மகிமைக்காக परमेश्वर के नाम की महिमा के लिए தேவ பிள்ளைகள் கொடுத்த ஒவ்வொரு காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரித்து परमेश्वर के लोगों ने दिए हुए हर एक दानों को प्रभु कबूल करके கர்த்தர் அவைகளை ஆசீர்வதித்து பல மடங்காய் திருப்பி கொடுக்கும்படியாக परमेश्वर उसे आशीष करके कई गुना अधिक पलटा कर देने के लिए எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். हम सब परमेश्वर को धन्यवाद करेंगे, धन्यवाद 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 பிதாவாகிய धन्यवाद। தேவனை ஸ்தோத்திரிப்போம். पिता परमेश्वर को धन्यवाद करेंगे, धन्यवाद धन्यवाद। மரணா இயேசு கிறிஸ்துவை पुत्र ஸ்தோத்திரிப்போம். यीशु मसीह जी को धन्यवाद करेंगे, धन्यवाद धन्यवाद பரிசுத்த धन्यवाद। ஆவியானவரை पवित्र ஸ்தோத்திரிப்போம். आत्मा जी को धन्यवाद करेंगे, धन्यवाद धन्यवाद நல்ல धन्यवाद। ஆண்டவரே மே துதிக்கிறோம். भला परमेश्वर हम आपको धन्यवाद करते கர்த்தர் हैं। தந்த கால வேளைக்காக உமக்கு நன்றி. परमेश्वर आपने दिया हुआ सुबह के समय के लिए धन्यवाद प्रभु உம்முடைய जी। சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் உம்மை நம்புகிறார்கள். आपके सम्मुख में आए हुए आपके बच्चे आप पर भरोसा रखे हैं प्रभु, ஆனால் நம்பிக்கை முழுவதும் உம்மேல் இருக்கணும். परंतु उनकी आशा पूरी तरह से आप पर होने दो प्रभु। மனிதனையோ மாம்ச பலனையோ ஐஸ்வர்யத்தையோ நம்பி किसी इंसान पर, अपनी शारीरिक बल पर, अपनी धन ऐश्वर्य पर கெட்டு போகாமல் भरोसा रखकर बिगड़ न जाते हुए உம்முடைய நாமத்தின் மேலும் आपके नाम पर, உம்மேலும் நம்பிக்கை வைத்து आप पर भरोसा रखने के लिए, உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு आप ही को स्थिर धर लेने के लिए, வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள கர்த்தர் प्रतिज्ञा அனுகிரகம் वचन के आशीर्वाद को पा लेने के लिए सहायता செய்யும். कीजिए। நல்ல நாமத்தை மகிமைப்படுத்து. आपकी भला नाम महिमा हो जाए। எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் हमें அர்ப்பணிக்கிறோம். नम्र होकर आपके हाथों में समर्पण करते हैं। ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். उद्धार பிதாவே. करता यीशु मसीह के नाम से प्रार्थना करते अच्छे पिता, ஆமென். आमीन। என் ஆத்துமாவே ये मेरे मन கர்த்தரை को धन्य ஸ்தோத்திரி. जो என் कुछ உள்ளமே उसके பரிசுத்த पवित्र नाम நாமத்தை को धन्य ஸ்தோத்திரி. के, ये என் मेरे मन ஆத்துமாவே में यहोवा को கர்த்தரை धन्य ஸ்தோத்திரி. के, उसके கர்த்தர் किसी சகல उपकार को नहीं பரவாயில்லை. भूलना। आमीन। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய पवित्र சிநேகம் आत्मा जी का अन्योन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आजकल सदा सर्वदा நம் அனைவரோடு கூட हमारे இருப்பதாக. सबके संग रहे। ஆமென். आमीन। ஹல்லேலூயா. हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आप सबको आशीष करे।